எபிரேயர் 6வது அதிகாரம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்லி இருக்கிறார். இது ஆபிரகாமுக்கு தேவன் அருளின வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமிடம் சந்ததிகளாய் இருக்கிற நமக்காகவும் இருக்கிறது. நிச்சயமாகவே அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். ஏதோ மனுஷங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு இந்த காரியத்தில் ஒரு பண உதவி செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் மாறி போயிடும். அவங்க வாக்கு தவறிடுவாங்க. ஆனால் நம் தேவன் வாக்கு தவறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அப்படின்னா நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இதை இன்னும் அவர் உறுதிப்படுத்துறார். எப்படின்னா அதே 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல அவர் பார்க்கிறாரா, தம்மிலும் பெரியவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால அவர் பேரிலேயே அவர் ஆணையிடுகிறார். அதாவது உலக பிரகாரமா சொன்னா சத்தியம் பண்ணுகிறார். அப்படிதான் என் மேல சத்தியமா நான் சொல்றேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. உலக மனுஷங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டா அதை மீறக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்கல்ல. மனுஷங்களே அப்படி நினைக்கும் போது நம்மளுடைய பரமபிதா, நம்மளுடைய தேவன், நம்மளுடைய தகப்பன் அவர் பேரிலே ஆணையிட்டிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு. ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற நம்மளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்துங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை பெருக பண்ணுவார், உங்களை நிறைவாய் வாழ வைப்பார். குறைவுகளை எல்லாம் மாற்றி எல்லா பகுதியிலும் புரண்டு ஓடுகிற நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா நீங்க இருப்பீங்க. விசுவாசிங்க, எந்த ஒரு பகுதியிலும் உங்க வாழ்க்கையில குறைவே காணப்படாது. தேவன் தமது பேரிலே வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால அந்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.